கோவையில் நடைபெற்ற மாநில அளவிலான தாங்டா விளையாட்டுப் போட்டிகளில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். கோவையில் மாநில அளவிலான தாங்டா போட்டிகள் திருச்சி சாலையில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. வாள்வீச்சு மற்றும் கேடய வாள்வீச்சு என நடைபெற்ற இதில் கோவை, நெல்லை, கன்னியாகுமரி, மதுரை, திருச்சி என தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதன் துவக்க விழா தமிழ்நாடு தாங்டா சங்கத்தின் நிறுவனர் தலைவர் செல்வராஜ் ஆசான் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக காவலர் பயிற்சி மையத்தின் முதல்வர், துணை காவல் கண்காணிப்பாளர் செட்ரிக் மானுவேல் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கற்பகம் பல்கலைக்கழகத்தின் விளையாட்டு இயக்குனர் சுதாகர், மருத்துவர் லியோ பெர்னார்ட், தமிழ்நாடு தாங்டா சங்கத்தின் பொதுச் செயலாளர் பாண்டியன், கோவை மாவட்ட தாங்டா சங்க செயலாளர் சரண்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மினி சப் ஜூனியர், சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர் என எடை அடிப்படையில் 4 பிரிவுகளாக நடைபெற்ற இதில் மாணவ மாணவிகள் ஒருவருக்கொருவர் வாளை லாவகமாக வீசினர். இதில் தேர்வு செய்யப்படும் வெற்றியாளர்கள் மணிப்பூரில் நடைபெற உள்ள தேசிய அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளதாகவும், மத்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டான இதை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் இணைக்க தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்த அவர், இதனால் தேசிய மற்றும் பன்னாட்டு அளவில் தமிழக வீரர்கள் சாதனை படைக்க இயலும் என தமிழ்நாடு தாங்டா சங்கத்தின் தலைவர் செல்வராஜ் ஆசான் நம்பிக்கை தெரிவித்தார். வணக்கம், எனது பெயர் செல்வராஜ் ஆசான், நிறுவனர் மற்றும் சேர்மன், தமிழ்நாடு தாங்டா அசோசியேஷன். தமிழ்நாடு தாங்டா அசோசியேஷன் 2009ஆம் வருடம் நிறுவப்பட்டது. இன்றைய தினம் 8வது தமிழ்நாடு ஸ்டேட் மினி சப் ஜூனியர், சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர் ஆடவர் மகளிருக்கான மாநில சாம்பியன்ஷிப் போட்டிகள் துவங்கியுள்ளது. இந்த போட்டிகள் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இந்த போட்டியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் 18 மாவட்டங்களுக்கு மேலாக கலந்துள்ளார்கள் என்பது மகிழ்ச்சி.